மரத்தில் இருந்து விழுந்த காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு கிராமத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் பல பறவைகள் கூடுகட்டி இருந்தன. குருவிகள், குருவிக் குஞ்சுகள், புறாக்கள், வாத்துகள் எல்லோரும் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த மரத்தில் கருப்பு காகம், கருப்பு என்பதும் வசித்தது. கருப்பு மிகவும் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் பெருமை பிடித்தவன். நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எனக்கு யாரும் சமமில்லை என்று எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் காகம் கருப்பு தன்னுடைய அலகில் ஒரு வடைப்பழத்தை எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் கிளையில் அமர்ந்திருந்தான். எவ்வளவு உயரம், என்னை பார்த்து யாரும் எட்ட முடியாது என்று மனதில் நினைத்துக்கொண்டு பெருமையாக அந்த பழத்தைச் சாப்பிடத் தொடங்கினான். அந்த நேரத்தில் திடீரென்று பலமாக காற்று வீசியது. கிளை அசைந்தது. கருப்பு கவனமாக பிடிக்காமல் சாப்பாட்டில் மட்டும் மூழ்கியதால் ச என கீழே விழுந்தான். அந்த காட்சியைப் பார்த்த குருவிகள் சிரித்தன. அடடா, பாகுபாடு! மரத்தின் மேலிருந்த காகமே கீழே விழுந்தது. அதே சமயம் அங்கே இருந்த ஒரு குறும்புக் குரங்கு கிண்டலாகச் சொன்னது, என்னடா காகமே, நீ பறக்கத் தெரியாதா? மரத்தில் அமர்ந்திருந்தவனே தரையில் விழுந்தது எப்படி? காகம் வெட்கத்தில் முகத்தை தாழ்த்திக் கொண்டான். ஆனால் உடனே மனத்தில் நினைத்தான், விழுந்ததே தவறு, ஆனால் நான் கைவிடக்கூடாது. பறக்கத் தெரிந்தவன் நான், மீண்டும் மேலே சென்று நிரூபிக்கிறேன். அவன் சிறகுகளை விரித்து பலமாக அடித்து மீண்டும் மேலே பறந்தான். ஆலமரத்தின் மிக உயர்ந்த கிளைக்கு சென்று அமர்ந்தான். அங்கே இருந்து எல்லாரையும் பார்த்து சொன்னான், வாழ்க்கையில் யாரும் எப்போதும் மேல் மட்டுமே இருப்பதில்லை. சில நேரம் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து பறப்பதே உண்மையான வலிமை. அதை கேட்ட எல்லா பறவைகளும் அமைதியாகின. குருவிகள் சிரிக்காமல், உண்மைதான், விழுந்தாலும் மீண்டு எழுந்தால் அதுவே தைரியம் என்று ஒப்புக்கொண்டன. அந்த நாளிலிருந்து கருப்பு காகம் பெருமையில்லாமல் எல்லாருக்கும் உதவியுடன் எளிமையாக வாழ ஆரம்பித்தான். கதையின் நெறி: பெருமை எப்போதும் வீழ்ச்சிக்கு காரணம். தவறு நடந்தாலும் மனம் உடையாமல் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். உண்மையான பலம் விழுந்த பின் எழுவதுதான்.